குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ குரூப் 4க்கு ஸ்டடி தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்த வீடியோல இருந்து உங்களுக்கு நான் அந்த தேசிய சின்னங்கள்ல இருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். புக் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னால உள்ள ப்ரீவியஸ் வீடியோல நான் என்ன போட்டேன் அப்படின்னா, புக்ல எந்தெந்த பேஜ்ல எந்தெந்த பாயிண்ட்ஸ் படிக்கணும்னு சொல்லி ஹைலைட்ஸ் பண்ணி காமிச்சோம். அந்த பாயிண்ட் நம்ம இதுக்கு முன்னால வீடியோல போட்டிருந்தோம். இப்போ புக் இல்லாதவங்களுக்காக ஒன்லைனர் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லெசன் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசன். இந்த லெசன்ல தான் நம்ம கண்டென்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோல ரிலீஸ் ஆகக்கூடிய 50 கொஸ்டின்ஸ்க்கு இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயனுள்ளதாக இருக்கும். காட்டின் மைய அச்சாக இருப்பவை புலிகள். காட்டோட நிஜ ராஜா புலிகள் அப்படின்னு கூட சொல்றாங்க. தனித்தன்மை மிகுந்த வடிவமைப்பை கொண்ட மலர் தாமரை. இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள தாமரை மலர செந்தாமரை அப்படின்னு நம்ம சொல்றோம். சங்க காலத்தில் கடையெழு வள்ளல்கள் வாழ்ந்த பகுதி தமிழகம். மயிலுக்கு போர்வை அளித்த கடையெழு வள்ளல்களில் ஒருவன் பேகன். மயிலுக்கான சரணாலயம் உள்ள பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை. பாரம்பரியத்திலும் கலைகளிலும் நீண்ட காலமாக இடம் வகித்திருக்கும் பறவை இனம் மயில். இந்தியாவின் தேசிய பறவை மயில். அழகும் கம்பீரமும் நிறைந்த பறவை மயில். நீர்வாழ் பாலூட்டியின் பெயர் ஓங்கில், டால்பின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். தொலைவில் இருந்து பார்க்கும் போது நீருக்கு வெளியே வாய் நீட்டியிருப்பது போன்றும் முதலையின் வாய் போன்றும் தெரிவது ஆற்று ஓங்கில். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என கங்கை நதியை பற்றி புகழ்ந்து பாடியவர் பாரதியார். இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை 2525 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா நதியின் நீளம் இந்தியாவில் பாயக்கூடிய தொலைவு வந்து ரொம்ப கம்மி தான், 3848 கிலோமீட்டர். முகாலயர் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழத்தின் பெயர் இமாம் பசந்த். காட்டின் மூதாய் மரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஆலமரத்தை மூதாய் மரம் அப்படின்னு சொல்றோம். உலக சாதனை படைத்த ஆலமரம் இந்தியாவில் வந்து தாவரவியல் பூங்கா ஒரு பூங்கா இருக்கு. எங்க அப்படின்னா கொல்கத்தா ஹவுரா அப்படிங்கிறது. அதே போல சென்னையில தியாசபிக்கல் சொசைட்டி அதாவது அடையார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் வந்து இருக்குது. உலக சாதனை படைத்த ஆலமரம் இந்தியாவில் உள்ள பகுதி அப்படின்னா கொல்கத்தால ஹவுரா அப்படிங்கிற இடத்துல ஒரு தாவரியல் பூங்கல் இருக்குது. சென்னையில வந்து அடையார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. உயிரினங்களின் வீடு காடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகைகள் கருநாகம். கருநாகம் எத்தனை அடி நீளம் வரை வளரும்? 18 அடி நீளம் வரை வளரும். உலகிலேயே நீளமானதும் நஞ்சு கொண்டதுமான பாம்பு கருநாகம். இந்திய காடுகளில் நிஜ ராஜாவாக கருதப்படும் விலங்கு புலி. தமிழகத்தின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. தமிழகத்தின் மாநில பறவை மரகத புறா. தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் மலர். தமிழகத்தின் மாநில மரம் பனைமரம். தேசிய கொடியின் நீள மற்றும் அகலம் 3:2. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா, ஆந்திராவை சேர்ந்தவர். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் குடியாத்தம், வேலூர் மாவட்டம், தமிழ்நாட்டில் இருக்குது. இந்திய தேசிய கொடியை முதலாக ஏற்றியவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச புதுசுல புதுடெல்லியில் ஏற்றாரு. ஜவஹர்லால் நேரு ஏற்றிய கொடி தற்போது உள்ள இடம் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் அதை பாதுகாத்துட்டு வராங்க. தேசிய கொடியின் நடுவில் உள்ள அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டுள்ளது? 24. திருப்பூர் குமரன் எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? ஈரோடு சென்னிமலை. இந்திய அரசு திருப்பூர் குமரன் பெயரில் எத்தனை ரூபாய் அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது? 5 ரூபாய் அஞ்சல் தலை.
வெளியிட்ட ஆண்டு 2004. சாரநாத் அசோக தூணின் உச்சியில் இருக்கும் நான்முக சிங்கம் எந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது? சாரநாத். தேசிய இலச்சினை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி 26, 1950. சத்தியமேவே ஜெயதே என்பதன் பொருள் வாய்மையே வெல்லும். நமது தேசிய கீதம் ஜனகண மன. இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாள சின்னம் தேசிய கீதம். தேசிய கீதம் யாரால் எழுதப்பட்டது? ரவீந்திரநாத் தாகூர் அவரால வங்காள மொழியில எழுதப்பட்டுச்சு. அதன் பிறகு அது இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இந்திய அரசியலமைப்பின்படி தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி 24, 1950. தேசிய கீதம் முதலாக எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது? கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் டிசம்பர் 27, 1911. தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும்? 52 வினாடிகள். நமது தேசிய பாடல் வந்தே மாதரம். தேசிய பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய கீதத்திற்கு இணையான சிறப்பந்தஸ்து பெற்றது தேசிய பாடல் அப்படின்னு சொன்னவர் நம்முடைய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். தேசிய பாடல் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்த மடம். டாஸ் என்பவரால் தேசிய உறுதிமொழி தெலுங்கில் எழுதப்பட்டது. பிதாமாரி வெங்கட சுப்பராவ். தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ் டெல்ப்ரூக்கி 2012ஆம் ஆண்டு தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணம் ரூபாய். 16ஆம் நூற்றாண்டில் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயம் ரூபியா. ரூபியா என்பது தற்போது எப்படி மாறியுள்ளது? ரூபாய். இந்த ரூபாய்க்கான இந்த சின்னத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உதயகுமார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 2010. எந்த ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி. இப்ப கள்ளக்குறிச்சி ஒரு மாவட்டம் பிரிச்சிருக்கிறாங்க. கனிஷ்கர் காலத்தில் எந்த வருடம் சக ஆண்டு முறை தொடங்குகிறது? கிபி 78ல. இளவேல், அதாவது எந்த நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ச் 22. இதை இளவேனில் காலம் சம இரவு பகல் நாள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு மார்ச் 22, 1957. நம் நாடு விடுதலை அடைந்த போது வானொலியில் பாடப்பட்ட பாரதியாரின் பாடல் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். இந்த பாடலை பாரதியார் பாடியிருக்காரு. இந்த பாடல்ல அகில இந்திய வானொலியில பாடினது பட்டம்மாள், கர்நாடகா இசை பாடகி. ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை தினத்தின் போது செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் பிரதமர். இந்திய குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட தினம் ஜனவரி 26, 1950. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த தினம் ஜனவரி 26, 1950. இந்திய நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். குடியரசு தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் குடியரசுத் தலைவர். இந்தியா குடியரசு நாளின் 3வது நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? பாசறைக்கு திரும்புதல் ஜனவரி 29. அன்னைக்கு முப்படைகளால குடியரசுத் தலைவர் தான் சீஃப் கெஸ்டா இருப்பாங்க. முப்படைகள் எல்லாம் சேர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் மின் விளக்குகளால் 6 மணிக்கு மாலை இது பண்ணுவாங்க. மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் அக்டோபர் 2. இந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை 2007 அறிவித்தது. இந்திய அரசியலமைப்பு சபை எந்த ஆண்டு மூவண்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது? ஜூலை 22, 1947. Thank you so much. Thank you.